வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன், அன்போடு வரவேற்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் அநேகர் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக பேசுகிற வார்த்தை பிலிப்பியர் எழுதின புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் அந்த 6, 7 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதாக காத்துக்கொள்ளும் என்று வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் அழகாக வார்த்தையிலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒன்றுக்கும் என்று சொன்னால் நாளை தினத்திற்காகவும் அடுத்த தினத்திற்காகவும் இன்றைக்காகவும் நீங்கள் வருங்காலத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் நிறைவேறும் பொழுது நீங்கள் பட்ட கவலைகள், அந்த துக்கங்கள் அது வேஸ்ட் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்ச நாள் பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று. இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிற உபத்திரவங்கள் நீங்கள் கவலைப்பட்டு குறுகி போகக்கூடாது என்பதற்காக நீங்கள் இந்த வந்திருக்கிற போராட்டத்தில் ஜபத்தில் ஜெயித்து கவலைகளை மறந்து ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். இந்த போராட்டம் வருகிற காலத்தில் நீங்கள் கவலைப்பட்டு போவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பலன் குறுகி போகும், உங்கள் பலன் குன்றி போகும். ஆகையினால ஆபத்து காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ யாரையாவதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி அற்புதங்களை செய்ய வல்லவர். நீங்கள் கவலைப்பட்டு ஜெபிக்காதபடிக்கு, ஆண்டவரை ஆராதிக்காதபடிக்கு, சபைக்கு போகாதபடிக்கு, உங்கள் சொந்த இஷ்டத்தின்படியே நீங்கள் கவலைப்பட்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விடிவு காலம் வருவது மிகவும் கடினம், மாற்றம் வருவது கடினம். உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாய் கிறிஸ்துவுக்குள்ளே நின்று சகித்து ஜெயிக்க வேண்டும் என்கிறதா. தேவ பிள்ளையே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் என் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜபம் என்கிறது உங்கள் தேவைக்காக நீங்கள் செய்கிறது. வேண்டுதல் என்கிறது அவரை பார்த்து நீங்கள் கெஞ்சி கேட்டு, நான் இப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் ஆண்டவரே என்று அவரோடு இணைந்து பேசுகிறது. விண்ணப்பம், வேண்டுதல், ஜபம், நீங்களுடைய பொருத்தனை, இப்படியான சில காரியங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளதாக காத்து கொள்ளும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்துக்குள் காத்து கொள்ளப்பட வேண்டுமானால் நீங்கள் அவரை நோக்கி உங்களுக்கு வருகிற உபத்திரவத்திலே போராட்டத்திலே நீங்கள் அவரோடு மன்றாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் கவலைகளை மாற்றி பெரிய காரியங்களை செய்வார், அதில் சந்தேகமில்லை. நாம் யாவரும் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிரதான ஆசாரியரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் கவலைப்பட்ட பிள்ளைகள் ஒடுங்கி போகாதபடிக்கு அந்த கவலையை மறந்து தேவனோடு வாழ்ந்து ஜெயிக்கத்தக்கதாக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து ஜெயம் பெற்று நிற்கிற பிள்ளைகளாக, குடும்பங்களாக இவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றணுமே நான் ஜெபிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரத்தை நீர் வைத்து ஆசீர்வதிக்கணுமே நான் ஜெபிக்கிறப்பா. இந்த நாட்களில் இவர்களுக்கு இருக்கிற எல்லா கவலைகளும் மாறட்டும், எல்லா உபத்திரங்களும் மாறட்டும், எல்லா சஞ்சலங்களும் மாறட்டும், எல்லா வியாதிகளும் மாறட்டும், எல்லா கடன்களும் மாறட்டும்.
தேவன் இவர்களுக்காக அற்புதம் செய்யணுமே நான் செபிக்கிறேன். மனதார இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.